ரவி ஒரு மரம் வெட்டுறவன். அவன் காட்டுல இருந்து மரங்களை வெட்டிட்டு வந்து தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தான். அவனுடைய குடும்பத்துல அவனுடைய மனைவி சீதா, 2 குழந்தைங்க இருந்தாங்க, கோயல் அப்புறம் விஜய். அவனோட குழந்தைங்க அவன் வர வரைக்கும் எப்பவும் வாசல்லையே காத்துக்கிட்டு நிப்பாங்க. அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு, அம்மா பாருங்க அப்பா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சீதா ரவிக்கு உதவி செய்வா, மரங்களை கீழே இறக்கி வைப்பா. அடேங்கப்பா, இன்னைக்கு ரொம்ப பாரமா இருக்குங்க. நேத்து தான் மேஸ்திரி சொன்னாரு, நல்ல பழைய திடகாத்திரமான மரம் வேணும்னு சொன்னாரு. ஏதோ மிருதங்கம் பண்ணணுமா. அவர் என்ன சொன்னாருன்னா, நல்ல பெரிய மரமா வெட்டி கொண்டு வந்து கொடுத்தா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. 1000 ரூபாவா? அதனாலதான் காலையில இருந்து இந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தேன். அவர் வர்ற நேரமாச்சு, நீ போய் டீ எடுத்துட்டு வா. நீங்க போய் முதல்ல கை கால் கழுவிட்டு வாங்க. சீதா அடுப்புல டீ போட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவங்க வீட்டு கதவுல தட்ட சத்தம் கேட்டுச்சு. அப்பா, மேஸ்திரி சித்தப்பா வந்திருக்காரு. ரவி உடனே அங்க போய் பார்த்தான். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், அத பாருங்க. அடேங்கப்பா, இதுதான் சரியான மரம் மாதிரி தெரியுது. ரொம்ப தடியா இருக்கு. மேஸ்திரி அந்த மரங்களை தூக்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா அத அவரால் தூக்கவே முடியல. ஏன்பா, இவ்வளோ வெயிட்டான மரத்தை நீ மட்டும் தனியா எப்படி கொண்டு வந்த? அது பழகி போச்சுங்க. என்னால இத தனியா தூக்கிட்டு போக முடியாது. இத கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என் கூட நீ வரணும்பா. சரிங்க. மேஸ்திரி ரவி கிட்ட 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. சீதாவும் அப்பதான் 2 கப்ல டீ போட்டு கொண்டு வந்தா. மேஸ்திரியும் ரவியும் ஒன்னா டீ சாப்பிட்டாங்க. எனக்கு நகரத்துல பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு சுத்தமான வேலைப்பாடுள்ள பர்னிச்சர்ஸ் வேண்டும். பணமும் நல்லா கொடுப்பாங்க. எனக்கு இதே மாதிரி தடியான நிறைய மரங்கள் வேணும். சரிங்க அண்ணே, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். ரொம்ப நல்லது. அப்படின்னா நீ என் ஃபேக்டரியிலேயே கொண்டு வந்து கொடுத்துடு. இது உண்மையிலேயே ரொம்ப வெயிட்டா இருக்குதுப்பா. ஆமா அண்ணே, அது உண்மைதான். டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரவி அந்த பெரிய மரங்கள்ல தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு மேஸ்திரி கூட போனான். மேஸ்திரியோட தொழிற்சாலையில அவன் அந்த மரங்களை வச்சுட்டான். அப்புறம் மேஸ்திரிக்கு வணக்கம் சொல்லிட்டு அவன் திரும்பி தன்னோட வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே தன்னோட மனைவி ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னா, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் இல்லங்க. ஆமா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுளோட அனுகிரகம் தான். ரவி அந்த பணத்தை சீதாவோட கையில கொடுத்தான். இந்த பணத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடு பசங்களுக்கு. இவங்க 2 பேருக்கும் ஃபீஸ் 800 ரூபாய் தான். மீதி இருக்கிற பணத்துல வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. மறுநாளே சீதா ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்தா. அப்புறம் கொஞ்சம் பொருட்களையும் வாங்கிட்டு வந்தா. கடவுளே, உன்னோட கருணை எங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கணும். இதே மாதிரி போயிட்டு இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். பணத்துக்கு நாங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அம்மா, நாம பணக்காரங்களா ஆயிடுவோம்ல. நீங்க உங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. பணத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. அப்புறம் இங்க காட்டுல ரவியும் ரொம்ப சந்தோஷத்தோட பெரிய பெரிய மரங்களா வெட்டிக்கிட்டு இருந்தான். இந்த பெரிய மரத்தை 3 துண்டா வெட்டிடுறேன். குறைஞ்சபட்சம் 3000 ரூபாய் கிடைக்கும்ல. பணத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு ரவி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் ஒரு பெரிய துண்டு மரத்தை வெட்டிட்டான். அப்புறம் அந்த மரத்தை அவன் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அவன் கிராமத்தை நோக்கி போனான். ரவி மேஸ்திரியோட தொழிற்சாலையில அந்த பெரிய மரத்தை வச்சுட்டான். அப்புறம் மேஸ்திரி அவன் கையில 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தாரு. பணத்தை வாங்கினதும் ரவி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். கொஞ்ச நாள் இதே வேலை நடந்துகிட்டு இருந்தது. ரவி பெரிய பெரிய மரங்களை வெட்டி மேஸ்திரி கிட்ட வித்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு நாள் ரவி ரொம்ப பெரிய ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான். மரம் வெட்டி முடியத்தான் இருந்தது. அப்புறம் இந்த முறை ஒரு பெரிய தப்பு நடந்துடுச்சு. அந்த மரம் நேரா அவன் மேல போய் விழுந்துடுச்சு. ரவியோட அலறல் சத்தம் கேட்டுட்டு மத்த மரம் வெட்டுறவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. அவங்க அந்த மரத்தை தள்ளி ரவியை உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. இங்க டாக்டர் ரவிக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாரு. சீதாவும் அவனோட குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அம்மா, அப்பா குணமாயிடுவாரு இல்லம்மா? கடவுள் இருக்காருல்ல, அவரை நீங்க நம்புங்க. டாக்டர்ஸ் ரொம்ப நேரம் வரைக்கும் ரவிக்கு வைத்தியம் பார்த்தாங்க. அப்புறம் டாக்டர் சீதா கிட்ட வந்தாரு. மரம் விழுந்ததுனால அவருடைய 2 விலா எலும்பும் உடைஞ்சு போச்சு. ஐயோ ராமா, அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும். அதுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவாகும். இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என் குடும்பத்திலேயே என் புருஷன் மட்டும்தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னா கொஞ்ச நாள்ல இவரை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இதை தவிர வேற வழியே இல்ல. மொத்த குடும்பமும் கண்ணீர்ல முழுகிட்டாங்க.
ரவி எப்பவுமே தன்னோட காலில் நிற்கவே முடியாம போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப என்ன பண்றது? குடும்பம் எப்படி நடக்கும்? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எங்கேருந்து வரும்? நீங்க கவலைப்படுறத விடுங்க, நிச்சயமா ஏதாவது நடக்கும். யாரும் துணை இல்லாதவங்களுக்கு கடவுள் தாங்க துணையா இருப்பாரு. நல்ல வேலையா என் கையில இப்போ 5000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப குறைஞ்சபட்சம் ரொம்ப கம்மியான விலையில சில பொருட்களை வாங்கணும். கோயல், விஜய், நீங்க 2 பேரும் அப்பா கூடவே இருங்க, நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. சீதா மார்க்கெட்டுக்கு புறப்பட்டு போனா. மார்க்கெட்ல அவ காய்கறியோட விலை கேட்டுட்டு இருந்தா. உருளைக்கிழங்கு எவ்வளோ அண்ணன்? 1 கிலோ 30 ரூபாய். அடேங்கப்பா, இவ்வளவு விலையா? எல்லா இடத்துலயும் இதே வேலை தான், வாங்குறதுனா வாங்க. சீதா எல்லாம் காய்கறிக்காரங்க கிட்டயும் விலை கேட்டா. அப்புறம் திடீர்னு அந்த மார்க்கெட்ல ஒரு மூலையில கத்திரிக்காய் கடை தோன்றுச்சு. இங்க பாருமா, கத்திரிக்காய் வாங்கிக்க. என்னோட தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் இது. என்னம்மா விலை? 1 கிலோ 10 ரூபாய் தான். விலை குறைவா சொன்னதும் உடனே சீதா 1 கிலோ கத்திரிக்காவை வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவ தன்னோட வீட்டுக்கு போனா. அப்புறம் மாயமா தோன்றின அந்த கத்திரிக்காய் கடை மறைஞ்சு போச்சு. சீதா வீட்டுக்கு போன உடனே, அம்மா, நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். உங்க 2 பேருக்கும் கத்திரிக்காய் தொக்கு வச்சு தரேன். கத்திரிக்காய் தொக்கோட சேர்த்து பரோட்டா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். எது கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. அட ராமா. சீதா விஜய திட்டுறதுக்கு தான் இருந்தா. ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லார் முன்னாடியும் பரோட்டாவும் கத்திரிக்காய் தொக்கும் வந்துடுச்சு. இது எங்க இருந்து வந்தது? யாருக்கு தெரியுமா? இது இங்க இவ்வளவு நேரம் இல்லையே. ஆனா எப்படி? இருங்கம்மா, ஒருவேளை என்கிட்ட நிறைய பொம்மை இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்புறம் இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட நிறைய பொம்மைகள் வந்துடுச்சு. அடேங்கப்பா, என் புருஷனுக்கு குணமானதான் நான் இதை நம்புவேன். அப்புறம் உடனே ரவி குணமாயிட்டாரு. அவரும் எழுந்து நின்னுட்டாரு. சீதாவால அவளோட கண்ணீரை நிறுத்தவே முடியல. நன்றி, ரொம்ப நன்றி மாய கத்திரிக்காவே. சீதாவும் குழந்தைங்களும் ரவியை கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நான் என் கால்ல நின்னுகிட்டு இருக்கேன். கடவுளே, உனக்கு கோடான கோட நன்றிகள். ரவி அப்புறம் சீதாவோட எல்லா கஷ்டங்களும் முழுமையா தீர்ந்து போச்சு. மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொன்றா அவங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டாங்க. மாய கத்திரிக்காவே, எனக்கு நிறைய பணம் கொடு. அந்த பணத்தை வச்சு என் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லாம மற்ற ஏழை குடும்பங்களுக்கும் நான் உதவி செய்யணும். ரவிக்கு முன்னாடி நிறைய பணமும் தங்க நாணயங்களும் வந்தது. ஏ மாய கத்திரிக்காவே, எனக்கு பெரிய வீடு வேணும். அந்த வீட்டுக்கு முன்னாடி 2 பசுமாடு நிக்கணும். அப்புறம் மெல்ல மெல்ல சீதா அப்புறம் ரவியோட வீடு ஒரு ஆடம்பரமான பங்களாவா மாறிடுச்சு. அம்மா, பசுமாட்டோட சத்தம் கேக்குது. எல்லாரும் வெளியே வந்தப்ப அப்போ அவங்க வாசல்ல 2 மாடுங்க இருந்தது. சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவங்க மறுபடியும் உள்ள போனாங்க. இன்னும் நாம என்ன கேக்குறது? நமக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு குழந்தைங்களா. நாம இன்னும் நிறைய கேட்டு வாங்கிட்டு இருந்தோம்னா பேராசை தான் அதிகமாகும். அப்புறம் பேராசன்றதுக்கு எல்லையே இல்லாம போயிடும் குழந்தைகளா. சீதா அந்த மாய கத்திரிக்காவை கொண்டு போய் அலமாரியில வச்சா. அப்புறம் அன்னையிலேருந்து ரவியும் அவனோட குடும்பமும் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் பணம் கேட்பாங்க. அவங்களுடைய அந்த மாய கத்திரிக்காய் ஒரு நல்ல வழியா மாறிடுச்சு. அது மூலமா கடவுள் ஏழை பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த மாய கத்திரிக்காய் ரவிக்கும் சீதாவுக்கும் மட்டும்தான் கிடைச்சது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம மத்தவங்களுக்கு சேவை செய்யறத உத்தேசமா எடுத்துக்கிட்டாங்க. மனோஜுக்கு 2 பசங்க, சிண்டு அப்புறம் பின்ட்டு. சிண்டு படிப்புல ரொம்ப புத்திசாலி அப்புறம் சுறுசுறுப்பானவன். ஆனா பின்ட்டுவோட மனசு விளையாடுறதுலயும் சந்தோஷமா கூத்தடிக்கிறதுலயும் தான் இருந்தது. ஒரு நாள் பின்ட்டு ஸ்கூல் முடிச்சு வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம். நான் ஃபெயில் ஆயிட்டேன். என்ன, நீ ஃபெயில் ஆயிட்டியா? இது உனக்கு சந்தோஷமான செய்தியா? இனிமே நீங்க எனக்கு புது புக் வாங்குறதுக்கு பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பழைய கிளாஸ்ல பழைய புக்கை வச்சே காலத்தை ஓட்டிடலாம். தெய்வமே, இந்த பையனுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுப்பா. பழைய கிளாஸ்க்கு மறுபடியும் ஃபீஸ் கட்டித்தானே ஆகணும். மன்னிச்சிடுங்கப்பா, நான் இதை யோசிக்கவே இல்லை. சிண்டு கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். அவன் எனக்கு கௌரவத்தை வாங்கி கொடுத்துருக்கான்.
நீ என்னைக்காவது நான் தலை நிமிர்ற மாதிரி எந்த ஒரு வேலையாவது செஞ்சிருக்கியா? அப்பா, நேத்து ராத்திரி உங்க தலைக்கு தலைக்காணிய வச்சு உங்க தலையை நான் நிமிர்த்து விட்டேனே, மறந்துட்டீங்களா? ஒரு நாள் சிண்டு பின்ட்டுவோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையோட சுபாவம் வேற வேற மாதிரி தாங்க இருக்கும். சிண்டு படிக்கிறதுல கெட்டிக்காரனா இருக்கான், அதனால அவனை இன்னும் படிக்க வைக்கணும். ஆனா பின்ட்டுக்கு படிப்புல எந்த ஒரு விதமான ஈடுபாடும் இல்ல. அவனுக்கு நடைமுறை அறிவு கிடைக்கும் போது அன்னைக்கு அவன் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. மனோஜ் பின்ட்டுவை கூப்பிட்டு சொன்னாரு, பின்ட்டு, நான் உன்கிட்ட 1000 ரூபாய் பணம் கொடுக்கறேன். இதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லா நான் உன் கையில பணம் கொடுக்க மாட்டேன். இந்த வருஷம் இந்த 1000 ரூபாவை நீ இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பணத்தை நீ சம்பாதிக்கணும். அப்புறம் இந்த வருஷத்துக்கான முழு செலவையும் நீ தான் பாத்துக்கணும். பின்ட்டுக்கு 1000 ரூபாய் கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா இந்த வெறும் 1000 ரூபாவை வச்சு வருஷம் ஃபுல்லா அவனுடைய செலவை எப்படி பாத்துக்கிறதுன்னு தான் அவனுக்கு புரியவே இல்லை. பின்ட்டு கிராமத்தை சுத்துறதுக்காக வெளியில போனான். அப்போ ஒரு விவசாயி வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்ததை அவன் கவனிச்சான். நம்ம கிட்ட கூட தான் ஒரு வயல் இருக்கு, அப்பா அதுல எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. நம்ம வயல்ல ஏதாவது விதைப்போம், அப்புறம் அதை கொண்டு போய் மார்க்கெட்ல நல்ல விலைக்கு விற்போம். பின்ட்டு விதை வாங்குறதுக்காக மார்க்கெட் போனான். துரதிருஷ்டவசமா அவன் ஒரு கேடி அப்புறம் மோசமான கடைக்காரங்கிட்ட அவன் போனான். அந்த கடைக்காரன் பின்ட்டுவை ஒரு அப்பாவின்னு நினைச்சுக்கிட்டு அவன் கத்திரிக்காய் வேஸ்டான விதைய அவன்கிட்ட கொடுத்தான். பின்ட்டு கத்திரிக்காய் செடி வச்சப்ப அதுல விளைஞ்ச கத்திரிக்காயெல்லாம் கெட்டு போன கத்திரிக்காவா விளைஞ்சது. என்னோட உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பூச்சி பிடிச்ச கத்திரிக்காவை யாருமே வாங்க மாட்டாங்களே. அவன் அந்த கத்திரிக்காய் செடியை அப்படியே விட்டுட்டான். அப்புறம் ரொம்ப வெறுப்பா நதிக்கரை கிட்ட போய் உட்காந்துருந்தான். அப்ப அங்க நிறைய ஜனங்க இந்த கிராமத்தை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போறத அவன் கவனிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க நதிக்கரையை கடக்கிறதுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்ததை அவன் கவனிச்சான். ஏன்னா அந்த நதியில ஒரே ஒரு படகு தான் இருந்துச்சு. பின்ட்டு மிச்சம் இருந்த பணத்துல ஒரு படகு வாங்கினான். அப்புறம் ஜனங்களை இந்த கரைக்கு அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டான். நதியை கடந்து போறதுக்காக பின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா வருமானமும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அவனால நாள் முழுக்க வேலை செஞ்சா கூட 100 ரூபாய் சம்பாதிக்க முடியல. ஒரு நாள் அவன் வயலுக்கு திரும்பி வந்து பார்த்தப்ப அவனோட வயல்ல இருந்த கத்திரிக்காய்லாம் யான் அளவுக்கு பெருசா இருந்துச்சு. கெட்டு போன பெரிய கத்திரிக்காவா? இத நான் எந்த மாதிரி பயன்படுத்துறது? இந்த பெரிய கத்திரிக்காவை வச்சு நான் ஏன் படகு செய்யக்கூடாது? ஒருவேளை கத்திரிக்காய் படகுல ஜனங்களுக்கு சவாரி செய்யறது பிடிச்சாலும் பிடிக்கலாம் இல்லையா? பின்ட்டு ஒரு பெரிய ரம்பத்தை எடுத்துட்டு வந்து அப்புறம் கத்திரிக்காவை நடுவுல கட் பண்ணான். கத்திரிக்காய்க்குள்ள இருக்கிற கட்டுப்போன விதைகளெல்லாம் எடுத்து தூக்கி போட்டான். அப்புறம் கத்திரிக்காயில உட்காரத்துக்கு இடத்த செஞ்சான். அந்த கத்திரிக்காய் படகை அவன் நதியில செலுத்தினப்ப அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஜனங்க கூட்டமா நின்னாங்க. பின்ட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கத்திரிக்காய் படகுல சவாரி செய்யறதுக்கு 200 ரூபாய் வசூல் செஞ்சான். அப்புறம் அவன் ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். ஒரு கத்திரிக்காய் தண்ணீர இருந்து கெட்டு போனதுக்கு அப்புறம் பின்ட்டு வயல்ல இருந்து இன்னொரு கத்திரிக்காய் எடுத்துட்டு வருவான். அப்புறம் அதை படகா செஞ்சான். ஏன் இந்த கத்திரிக்காய் படகா மட்டும் இருக்கணும்? இந்த கத்திரிக்காயில நான் ஒரு குடிசை செஞ்சுட்டேன்னா அதுல ஜனங்கள்லாம் வந்து தங்குவாங்கல்ல. இந்த தடவை பின்ட்டு என்ன பண்ணான்னா கத்திரிக்காயில பாதி மொத்தமா கட் பண்ணாம அந்த கத்திரிக்காய் மொத்தத்தையும் எப்படி கட் பண்ணான்னா அந்த கத்திரிக்காயில படகு மட்டும் இல்லாம ஒரு குடிசையையும் செஞ்சான். ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க அந்த போட் ஹவுஸ்ல பயணம் செய்யறதுக்காக வந்தாங்க. பின்ட்டு தன்னோட வயல்ல விளைஞ்ச எல்லா கத்திரிக்காயையும் போட் ஹவுஸா செஞ்சு நதியில நிக்க வச்சான். பின்ட்டுவோட வருமானம் லட்சக்கணக்கா மாறுச்சு. வாவ் பின்ட்டு, உனக்கு படிப்புல ஆர்வம் இல்லைனாலும் நீ ஒரு திறமையான மனுஷன்னு நீ நிரூபிச்சு காட்டிட்ட. அங்க அந்த கடைக்கார, அதாவது வீணா போன விதைய பின்ட்டுக்கு கொடுத்தவன், பின்ட்டுவோட வருமானத்தை பார்த்து ஆதங்கப்பட ஆரம்பிச்சிட்டான். கடைக்கார அர்ஜுன் ஒரு நாள் போலி அதிகாரியா வேஷம் போட்டுக்கிட்டு நீர்த்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு போனான். அந்த நதியில இருந்த டேம் தண்ணியை அவன் திறந்து விட்டுட்டான். அந்த நதியில வெள்ளம் மாதிரி வந்துச்சு. பின்ட்டுவோட போட் ஹவுஸ் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அர்ஜுன் போய் பின்ட்டு கிட்ட சொன்னா, என்ன சின்ன பையா, எப்படி இருந்துச்சு? வெள்ளத்தை பார்த்ததும் சந்தோஷமா இருந்துச்சா? அப்ப நீதான் டேம் தண்ணியை திறந்து விட்டதா? ஆமா, நான் தான் தண்ணிய திறந்து விட்டேன். அப்புறம் உன்னை ஒரு குழந்தை நினைச்சுக்கிட்டு கெட்டு போன விதைகள் எல்லாத்தையும் நான் தான் உன்கிட்ட தெரியாம வித்துட்டேன். நீ இப்ப நிறைய சம்பாதிச்சுட்ட. இனிமேலும் உன்னால அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. நீ என்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் பெரிய கத்திரிக்காவோட ஒரு விதைய காப்பாத்தி வச்சிருக்கேன். மறுபடியும் இந்த கத்திரிக்காவை என்னால விதைக்க முடியும். அப்புறம் நீ சொன்னதை அப்படியே நான் இந்த மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். டேமோட தண்ணியை திறந்து விட்டது நீதான்ற உண்மையை உன் வாயால நீயே ஒத்துக்கிட்ட.
பின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அர்ஜுனுக்கு எதிரா வழக்கு பதிவு செஞ்சான். போலி அதிகார வேஷம் போட்டுக்கிட்டு டேம் தண்ணியை திறந்து விட்ட குற்றத்துக்காக அர்ஜுனுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சது. பின்ட்டு தான் கைத வச்சிருந்த பெரிய கத்திரிக்காய் விதைய மறுபடியும் விதைச்சான். அப்புறம் அவனோட போட் ஹவுஸ் வேலை மறுபடியும் ஆரம்பிச்சது. ஒரு கிராமத்துல போலான்னு பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். போலாவுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். போலாவோட அம்மா அவனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை அவன் எடுத்துக்கிட்டு சங்குலார் ஸ்வீட் கடைக்கு போவான். அங்கிருந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வாங்குவான். கிராமத்து ஜனங்க அடிக்கடி சொல்லுவாங்க போலாவுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா போலாவோட அம்மா அதை எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு நாள் சங்குலாலோட மனைவி விடிய காலையில போலாவோட வீட்டுக்கு வந்தாங்க. இங்க பாருங்க போலா அம்மா, இங்க பாத்தீங்களா உங்க பையன் என்ன பண்ணிருக்கான்னு? என்னம்மா ஆச்சு கீதா? நான் இன்னைக்கு கோவில்ல சிவலிங்கத்து மேல 50 ரூபாய்க்கு ஸ்வீட்ஸ் வாங்கி பிரசாதமா வச்சேன். நான் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் போலா எல்லா ஸ்வீட்டையும் எடுத்து சாப்பிட்டான். இங்க பாருமா கீதா, சிவலிங்கம் ஸ்வீட்டை சாப்பிட போறாரா என்ன? அப்படியே அதை போலா சாப்பிட்டிருந்தாலும் அதுல என்னமா பெரிய குத்தம் வந்துற போது? அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு பிரசாதமா படைச்சது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்கல்ல. போச்சுடா, பாத்தீங்களா கிராமத்து ஜனங்களே, போலாவோட அம்மா அவனை திட்டுறதுக்கு பதிலா அவனை இன்னும் ஏடாகுடமான வேலைகள் செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி ஸ்வீட் சாப்பிட்றதுல ஆசை இருந்தா அதை வாங்கி சாப்பிட வேண்டியது தானே? பையனுக்கும் கொஞ்சம் கூட புத்தி இல்ல, அம்மாவுக்கும் இல்ல. போலாவோட இந்த வேலையால போலா அம்மாவை சுத்தி கிராமத்து ஜனங்க எல்லாரும் என்னென்னமோ பேசுனாங்க. எனக்கு தெரியும் என் புள்ள போலா ஒன்னும் அறிவில்லாதவன் இல்ல. ஈஸ்வரா, கிராமத்து ஜனங்க பேசுறத கேக்குற சக்தியை எனக்கு கொடுப்பா. அம்மா, நீ தினமும் கடவுள்கிட்ட என்னம்மா சொல்ற? கண்ணா, நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். உண்மையான பிரார்த்தனை என்னைக்கும் வீண் போகாதுப்பா. ஒரு நாள் ஜங்கு ஸ்வீட்காரர் ரசகுல்லா செஞ்சாரு. போலா அந்த ரசகுல்லாவை பார்த்ததும் அவனோட நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. அவன் கடைக்கு போய் சொன்னா, சித்தப்பா, எனக்கு 10-12 ரசகுல்லா கொடுக்குறீங்களா? நிச்சயமா கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி 300 ரூபாய் பணம் எடுத்துட்டு வா. ரசகுல்லா ரொம்ப காஸ்ட்லிப்பா. சித்தப்பா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்துருக்கேன்ல. ஆனா நீ கொடுத்த பணத்துக்கு பதிலாதான் நான் உனக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டேனே. இப்ப புதுசா ஸ்வீட் வாங்கணும்னா போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வா. அங்கிருந்து போலா வீட்டுக்கு ஓடி வந்தான். அவனோட அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. போலா உண்டியல உடைச்சான். ஆனா அதுல சில சில்லறைங்க தான் இருந்தது. போலா அந்த சில்லறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வீட் கடைக்கு போனான். இத வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. போய் இன்னும் பணம் எடுத்துட்டு வா. சித்தப்பா, நான் ஒரே ஒரு ரசகுல்லா சாப்பிட்டு பார்க்கட்டுமா? நிச்சயமா கூடாது. அது மட்டும் இல்லாம சேட்சி வீட்டுக்கு 5 கிலோ ரசகுல்லா கொடுக்கணும்னு ஆர்டர் வந்திருக்கு. இப்ப நீ 300 ரூபாய் கொடுத்தா கூட இந்த ரசகுல்லா உனக்கு கிடைக்காது. சித்தப்பா, அந்த கடவுள் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கட்டும். என்ன ஒரே ஒரு ரசகுல்லா சாப்பிட விடுங்களேன். கிராமத்து ஜனங்க சரியாதான் சொன்னாங்க, உனக்கு மூளையே இல்லைன்னு. அந்த கடவுள்கிட்ட போய் ரசகுல்லா கேளு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம விடு. அம்மா சொல்லிருக்காங்க, உண்மையான பிரார்த்தனை நிச்சயம் வீண் போகாதுன்னு. போலா ரசகுல்லா வேணும்னு பிரார்த்தனை பண்றதுக்காக கோவிலுக்கு போனான். வழியில ஒரு பூனைக்கு காயப்பட்டு இருந்ததை பார்த்தான். போலா கோவிலையும் ரசகுல்லாவையும் மறந்துட்டான். அவன் பூனைக்கு அடிப்பட்ட இடத்த சுத்தம் பண்ணி அதுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டான். அப்பதான் ஒரு லேடி அங்க வந்தாங்க. தேங்க்யூ கண்ணா, இது என்னோட பூனை தான். வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. வர வழியில யாரோ இதோட காலை உடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ யாரு? எங்க போய்கிட்டு இருக்க? என்னோட பேரு போலா. எனக்கு ரசகுல்லா வேணும்னு கோவில்ல பிரார்த்தனை பண்ணிக்க போறேன். எங்க அம்மா சொல்லிருக்காங்க, உண்மையான மனசோட பிரார்த்தனை செஞ்சா வேண்டுதல் நிறைவேறுமா. உங்க அம்மா உண்மையை தான் சொல்லிருக்காங்க. அந்த லேடி போலாவோட கைகளை தன்னோட கண்கள்ல வச்சாங்க. அப்புறம் அவங்க பூனையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போனாங்க. போலா தன்னோட வீட்டுக்கு வந்தபோது அவனோட வீட்டு வாசல்ல ரசகுல்லா மழை பெஞ்சதை அவன் கவனிச்சான். போலா, சீக்கிரமா வா. இங்க பாத்தியா, நம்ம வாசல்ல ரசகுல்லா நிறைஞ்சிருக்கு. நான் வீட்ல எல்லா பாத்திரத்திலயும் ரசகுல்லாவை நிறைச்சி வச்சுட்டேன். இப்போ நீ எவ்வளவு வேணாலும் ஸ்வீட் சாப்பிடலாம். போலாவும் அவனோட அம்மாவும் நிறைய ரசகுல்லா சாப்பிட்டாங்க. அம்மா, நம்மால இவ்ளோ ரசகுல்லாவை சாப்பிட முடியாது. அப்புறம் மழையும் நிக்காம பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப நாம இத விற்க ஆரம்பிக்கணும். சரியா சொன்ன. போலாவும் அவனோட அம்மாவும் அவங்க வீட்டு வாசல்லயே ரசகுல்லா கடைய ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சது.
இத சந்துவோட மனைவி பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப பொறாமையாயிடுச்சு. அவ சங்கு கிட்ட சொன்னா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. போலாவோட வீட்ல பெய்யற அந்த ரசகுல்லா மழை அப்புறம் நம்ம வீட்ல பெய்ய ஆரம்பிச்சிரும். சங்குவோட மனைவி சங்குவோட காதுல எதையோ சொன்னா. மறுநாள் போலாவும் போலாவோட அம்மாவும் தூங்கி எழுந்தப்ப அப்ப அவங்க பார்த்தாங்க, அவங்க வீட்டு வாசல்ல ரொம்ப ஒசரத்துல ஒரு பெரிய டென்ட் கட்டி இருந்தது. அந்த ரசகுல்லா எல்லாம் பூமி வரைக்கும் வரவே இல்ல. எல்லா ரசகுல்லாவும் டென்ட்டுக்கு மேலேயே விழுந்துட்டு இருந்தது. சந்துலால் டென்ட்டுக்கு மேல விழுந்த எல்லா ரசகுல்லாவையும் தன்னோட கடைக்கு எடுத்துட்டு போனாரு. ஆமா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? யாரை கேட்டு இந்த டென்ட்டை நீங்க கட்டினீங்க? வீட்டு வாசல் உன்னோடதான் இருக்கலாம், ஆனா அதுக்கு மேல இருக்கிற ஆகாயம் உனக்கு சொந்தமா என்ன? அது மேல எல்லாருக்குமே உரிமை இருக்கு. தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இந்த டென்ட்டை நான் இங்க கட்டினேன். போலாவோட அம்மா தலைவரை பார்க்க போனாங்க. ஆனா தலைவர் அவங்க சொன்னதை எதையுமே கேட்கல. ஏன்னா சங்கு தலைவர்கிட்ட முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டான். போலாவோட வியாபாரம் நின்னு போச்சு. அப்புறம் சங்கு அந்த ரசகுல்லாவை நிறைய இடத்துல வியாபாரம் பண்ணான். போலா கவலையோட அந்த மாயக்காரமாவை தேடினான். அவங்க கிட்ட அவன் எல்லா விஷயத்தையும் சொன்னான். அந்த அம்மா போலாவோட காதுல ஏதோ சொன்னாங்க. மறுநாள் கிராமத்து ஜனங்க எல்லாம் தூங்கி எழுந்ததும் எல்லாருடைய வீட்டு வாசலுக்கு மேலேயும் ஒரு டென்ட் இருந்துச்சு. அந்த டென்ட் எல்லாம் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த மொத்த கிராமமே அதிர்ந்து போயிடுச்சு. அடராமா, இந்த வேலையை செஞ்சது யாரு? இந்த வெயில் புகையால செத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏன் இப்படி பண்ணேன்? வீட்டு வாசலுக்கு மேலே இருக்கிற ஆகாயத்துல அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உரிமை இல்லைன்னா எனக்கு விருப்பப்பட்டதை நான் செய்வேன். நீ எங்க வீட்டு வாசல்ல டென்ட்டை போட்டு அதுல விழுந்த ரசகுல்லாவை எடுத்துக்கிட்ட. அப்புறம் நான் மத்தவங்க வீட்டு வாசல்ல டென்ட்டை போட்டு நெருப்பு வச்சேன். கிராமத்து ஜனங்க சங்குலால் மேல கோவப்பட்டாங்க. அப்புறம் போலாவோட வீட்டு வாசல்ல போட்டிருக்கிற டென்ட்டை எடுக்க சொல்லி கட்டளை இட்டாங்க. இப்படியே போச்சுன்னா நாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். வீட்டு வாசலுக்கு மேல இருக்கிற ஆகாயத்துல உரிமை யாருக்குன்னா அந்த வீட்டு வாசலுக்கு சொந்தக்காரங்களுக்கு தான். சங்குலால் அந்த டென்ட்டை எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ரசகுல்லாவோட மழை திரும்பி போலாவோட வீட்டு வாசல்ல பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் அந்த ரசகுல்லாவை வித்து ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான். தாரா சிங் தன்னோட கிராமத்துல வண்டி கடையில ஆலு பரோட்டா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. வாங்க வாங்க, சுத்தமான டால்டா நெய்யில செஞ்ச பரோட்டாவை சாப்பிடுங்க. மீர்கஞ்சோட உருளைக்கிழங்கு, கிஷன்கஞ்சோட மாவு, டேஸ்ட் பண்ணி பாருங்க தாராவோட பரோட்டா. தாராவோட வண்டி கடையில எப்ப பார்த்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தாராவும் ஸ்வேதாவும் ஆலு பரோட்டா வியாபாரம் பண்ணித்தான் நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பொண்ணு மீனா அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. ஒரு நாள் ராத்திரி தாராவோட குடும்பம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு யாரோ அவங்க வீட்டு கதவை தட்டினாங்க. ராத்திரி 12 மணி ஆகுது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? நான் இப்போ போய் பார்த்துட்டு வரேன். தாரா கதவை திறந்தாரு. அப்ப அவர் பார்த்தாரு, அவருடைய ஒண்ணு விட்ட தம்பி ஆகாஷ் நின்னுட்டு இருந்தாரு. என்னாச்சு ஆகாஷ், இந்த ராத்திரியில் எதுக்காக வந்திருக்க? தாரா அண்ணன், என்னோட மனைவிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. உங்களால் ஒரு 1500 ரூபா கொடுத்து எனக்கு உதவி பண்ண முடியுமா? கண்டிப்பா. நீ இங்கே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் உங்கள் பணத்தை சீக்கிரமாக கொடுத்துருவேன். நீ பணத்தை கொடுக்கறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உன் மனைவியோட உடல்நிலையை சரியாக்கிறத பாரு. தாராவோட ஒண்ணு விட்ட தம்பி ஆகாஷ் தாராவை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுவாரு. ஆனா உதவிக்காக எப்பவும் அவரை தேடிதான் அவரு வருவாரு. டாக்டரை போய் பார்த்ததுமே ஆகாஷ் தன்னோட கோவத்தை தன்னோட மனைவி மாதிரி மேல காட்டினாரு. இன்னைக்கு உன்னால நான் மறுபடியும் அந்த மோசமான தாரா கிட்ட போக வேண்டியதாயிடுச்சு. நீ மட்டும் நல்லா இருந்தனா நான் மறுபடியும் போய் அந்த தாரா கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்க எதுக்கு தாரா அண்ணாவை பத்தி அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? அவருக்கு கொஞ்சம் கூட திமிரு கிடையாது. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே நீங்க இப்படி கத்துறீங்க. இதுக்கு நீங்க அவர்கிட்ட போய் பணம் கேட்டிருக்க வேண்டாம்ல. தாரா அண்ணன் உங்களுக்கு எத்தனையோ தடவை பணம் கொடுத்துருக்காரு. ஆனா நீங்க அவர்கிட்ட வாங்கின பணத்தை இது வரைக்கும் திருப்பி கொடுத்ததே இல்ல. அப்படி இருந்தும் அவர் உங்களை எதுவும் சொல்றது இல்ல. உங்க அண்ணனையும் அண்ணியையும் நீங்க மதிக்க கத்துக்கணும். நீ உன் வாய்க்கு வந்தபடி என்ன வேணா பேசு. அவனோட பணக்காரத்தனத்தை என்கிட்ட காட்டுறான்ல, அதனால என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கான். அவர் பணக்காரர் தான். அவர் பணக்காரத்தனத்தை காட்டுறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதுதான் பிரம்ம. நீங்க ஏழையா இருக்கிறதுனால அவர் பணக்காரா இருக்காருன்னு நினைச்சு பொறாமப்படுறீங்க. எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க?
அப்படி அந்த கடவுள் விருப்பப்பட்டா நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் பணக்காரரா ஆவீங்க. ஆகாஷ் எங்க போய் வேலை செஞ்சாலும் சிடு சிடுனே இருந்துட்டு இருப்பாரு. மனசார அவர் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டாரு. எந்த இடத்துலயும் ஒரு வருஷத்துக்கு மேல அவர் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. ஒரு நாள் ஆகாஷ் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அப்ப மாதுரி அவர்கிட்ட சொன்னா, இன்னைக்கும் உங்களோட வேலை போயிடுச்சு போல இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க, பேசாம நீங்க உங்க தாரா அண்ணாவை போய் பாருங்க. அவர் தன்னோட ஆளு பரோட்டா கடையில நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரு. தாரா என்னை எப்பவும் வேலையில் வைக்கவே மாட்டான். ஒரு தடவை தான் அவரை போய் பாருங்களேன். ஆகாஷ் தாராவை பார்க்க போனாரு. வா வா ஆகாஷ், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஒருவேளை உனக்கு பசிச்சதுன்னா ஆலு பரோட்டா தரேன், சாப்பிடு. உன்னோட அண்ணி ரொம்ப பாசமாக செஞ்சிருக்கா. என்னோட வேலை போயிடுச்சு, அதனால நான் வேலை தேடிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா? இந்த வண்டி கடையோட வேலையை நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து பார்த்துக்கிறோம். ஒருவேளை நீயும் எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா நான் ஒரு வேலை பண்ணுறேன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துடுறேன். ஆமா, அதுவும் சரிதான். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்க வந்து நிக்கிறாங்க. அப்படி ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா கஸ்டமர்ஸும் நிம்மதியா உட்காந்து ஆலு பரோட்டா சாப்பிடலாம் இல்லைங்களா? அன்னைக்கு ஆகாஷ் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு திரும்பி போனாரு. என்ன ஆச்சு? நீங்க ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க? வேலை எதுவும் கிடைக்கலையா? வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் என்னால் அந்த தாரா மறுபடியும் பணக்காரனாக போகிறான். நான் அங்கே போன உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்களுக்கும் பணம் கிடைக்கும்ல. நீ எனக்கு சொல்லித்தராத எது சரி எது தப்புன்னு. ஆகாஷ் தாரா கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. தாரா ஆகாஷ்க்கு தினமும் 500 ரூபாய் பணம் கொடுப்பாரு. ஆனா ஆகாஷோட பார்வை தாராவோட சம்பாத்தியத்துல இருந்தது. அவன் மட்டும் எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான், ஆனால் எனக்கு தினமும் 500 ரூபாய் தான் கொடுக்குறான். கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யறது நான், ஆனால் குலோப் ஜாமுன் சாப்பிட்றது அவங்க. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். தாராவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மங்கள் சிங்னு பேர் கொண்ட சுத்த சைவமான ஒரு கஸ்டமர் வந்தாரு. அவர் தாராவோட பழைய கஸ்டமர். வாங்க வாங்க மங்கள் அண்ணன், உட்காருங்க. நான் உங்களுக்கு உடனே பரோட்டா கொண்டு வர சொல்கிறேன். அட ஆகாஷ், சீக்கிரமாக மங்கள் அண்ணனுக்கு பிளேட் கொண்டு வா. ஆகாஷ் யாருக்கும் தெரியாம மங்கள் சிங்கோட பரோட்டால கொஞ்சம் நான்வெஜ் பீஸை போட்டுட்டாரு. மங்கள் அந்த பரோட்டாவை சாப்பிட்டதும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதாவது அந்த பரோட்டால நான்வெஜ் இருக்குன்னு. மங்கள் சிங் துடிச்சு எழுந்தாரு. இந்த ஆலு பரோட்டாவில் நான்வெஜ் எப்படி வந்துச்சு? மங்கள் சிங்கே ஏமாத்துறீங்களா? அது எனக்கு தெரியாது. நான் கஸ்டமர்களுக்கு பரோட்டாவை சர்வ் பண்ணுவேன், அவ்வளோதான். பரோட்டா செய்கிற வேலையை தாரானனும் ஸ்வேதா அண்ணியும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு தாரா, நீ பரோட்டாவில் நான்வெஜ்ஜை சேர்த்து எங்களோட நம்பிக்கையை ஏமாத்திட்டு இருக்கியா? இப்போவே நான் உன்னோட ரெஸ்டாரண்ட்டை மூடி இந்த கிராமத்தை விட்டு வெளியே துரத்துறேன் பாரு. மங்கள் சிங் அந்த கிராமத்திலேயே பணக்கார ஆளு. அவரு கிராம தலைவரை போய் பார்த்து பேசி தாராவோட குடும்பத்தை கிராமத்தை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு தான் சந்தோஷமாக இருக்குது. இனிமே நான் கிராமத்தில் என்னோட ஆலு பரோட்டாவை தான் விற்பேன், அப்புறம் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஆகாஷ் அந்த கிராமத்துல ஆலு பரோட்டா வண்டி கடையை போட ஆரம்பிச்சாரு. அங்க தாரா, ஸ்வேதா அப்புறம் அவருடைய பொண்ணு காட்டு வழியா இன்னொரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. தாராவோட குடும்பம் ரொம்பவே சோர்ந்து போயிடுச்சு. ஸ்வேதா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. அழாத ஸ்வேதா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம்னு எழுதியிருக்கு, நாளைக்கு நல்லது நடக்கும். ஆனா இப்ப நாம எங்கெங்க போறது? அப்புறம் எப்படி வியாபாரமோ இல்ல வேலையோ பார்க்க முடியும்? நாம நம்ம வீட்டையும் கூட வித்துட்டோம். நம்ம முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கணும், அடுத்து கிராமம் வர வரைக்கும் நடந்து போயே தான் ஆகணும். தாராவோட குடும்பம் காட்டுல வழி தடுமாறிட்டாங்க. இந்த காடு முடிகிற மாதிரியே தெரியலையேங்க. அநேகமா நம்ம வழி தடுமாறிட்டோம் போல இருக்கு. திடீர்னு அவங்களுக்கு தண்ணி ஓடுற சத்தம் கேட்டது. 3 பேரும் அந்த தண்ணியோட சத்தத்தை நோக்கி ஒரு நதி கிட்ட போய் சேர்ந்தாங்க. அவங்க பார்த்தபோது அந்த நதியில ஆலு பரோட்டா மிதந்துகிட்டு இருந்தது. தாரா அந்த நதியோட தண்ணியை குடிச்சாரு. அப்புறம் அந்த பரோட்டாவை சாப்பிட்டு பார்த்தாரு. இது பெரிய அற்புதம் தான். நதியோட தண்ணி சில்லுன்னு இருக்கு, ஆனா பரோட்டா சூடா இருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு மனுஷங்களையும் காணுமே. அப்படின்னா முதல்ல இந்த நதியை கண்டுபிடிச்சது நாம தான் போல இருக்கு. நம்ம கிட்ட வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான பொருளாதாரம் கிடையாது. அப்படி நாம இந்த பரோட்டாவை வித்தோம்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும். சரியா சொன்ன. இனிமே நமக்கு ஒரு கிராமம் மட்டும் கிடைச்சா போதும். பல கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க பேசன்பூர்னு ஒரு கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆரம்பத்துல அவங்க ஒரு குடிசையில தான் இருந்தாங்க. தாரா தினமும் ராத்திரியில அந்த பரோட்டா நதிக்கு போயிடுவாரு. அப்புறம் அங்கிருந்து நிறைய பரோட்டாவை கொண்டு வருவாரு. அப்புறம் அதை அவரு கிராமத்துல வியாபாரம் பண்ணாரு. நதி பரோட்டாவோட அற்புதம் என்னன்னா அது கெட்டே போகாம இருக்கும். மெல்ல மெல்ல தாராவோட பொருளாதார நிலைமை சரியாயிடுச்சு. அப்புறம் அவரு ஒரு வீட்டை வாங்கினாரு.
இப்ப அங்க ஆகாஷும் ஏழையா இல்ல. அவர் அங்க பரோட்டா வித்து வித்து ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கினாரு. இன்னைக்கு கிராமத்தில் ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாரு, தாராவும் ஸ்வேதாவும் பேசன்பூர் கிராமத்தில் இருக்காங்களாம். நாளைக்கு அவங்கள பார்க்கறதுக்கு போகிறேன். அப்புறம் அந்த ஏழைங்களுக்கு என்னோட புது மோட்டார் சைக்கிளை காமிச்சிட்டு வர போகிறேன். மறுநாள் ஆகாஷ் பேசன்பூர் கிராமத்துக்கு போனாரு. அவர் அங்க ஒரு ஆளுகிட்ட கேட்டாரு, இங்கே பாருங்கண்ணே, இங்கே தாராவோட வீடு எங்கே இருக்கு? அந்த ஆலு பரோட்டா தாராவோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஆகாஷ் அங்க தாரா ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறத கவனிச்சாரு. அவருடைய ஆர்வம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போச்சு. அவர் தாராவோட வீட்டுக்கு போனாரு. அட ஆகாஷ், இவ்வளோ வருஷம் கழிச்சு எங்களை பார்க்க வந்திருக்க. நாங்கள் உனக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? அப்புறம் சொல்லு, வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் எல்லாம் ஓகே தான். தாரான்னு நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக எப்படி பணக்காரரா நீங்கள்? நீ எங்கள் வீட்டில் ஒருத்தன்றதுனால உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு ஒரு ஆலு பரோட்டாவோட நதி கிடச்சிருக்கு. அந்த நதியிலேருந்து நான் இந்த கிராமத்துக்கு பரோட்டாக்களை கொண்டு வரேன். அப்புறம் கிராமத்தில் 4 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் தான் அந்த பரோட்டாக்களை விற்கிறேன். நீங்கள் அந்த நதியை எனக்கும் காட்ட முடியுமா? கண்டிப்பாக, என் கூட வா. தாரா ஆகாஷ அந்த பரோட்டா நதிக்கு கூட்டிட்டு போனாரு. இது உண்மையாகவே அற்புதம்தான். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நதியிலேருந்து கிடைக்கிற பரோட்டாவை எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அது கெடவே மாட்டேங்குது. உனக்கும் வேணும்னா நீயும் இந்த நதியிலேருந்து பரோட்டாக்களை கொண்டு போய் உன்னோட கிராமத்தில் விற்கலாம். ஆகாஷ் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. என்ன ஆச்சு? நீங்க ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க? தாரா அண்ணாவை உங்களால பார்க்க முடியலையா? நீ வாயை மூடு, என்னை குழப்பிட்டு இருக்காத. தாராவுக்கு மாய ஆலு பரோட்டா நதி கிடச்சிருக்கு. ஆனால் நான் இங்கே கஷ்டப்பட்டு பைத்தியம் மாதிரி உழைச்சிட்டு இவ்வளவோ கஷ்டப்பட்டு கொஞ்சமாக ப்ராஃபிட் பார்க்குறேன். ஆனால் அங்கே தாரா ஒரு கஷ்டமும் பட மாட்டேங்கிறான். எந்த ஒரு முதலீடும் போடாமல் அவனுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால அவன் இப்போ என்னை விட பெரிய பணக்காரனாக மாறிட்டான். தாரா அண்ணனை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் அந்த நதியிலேருந்து பரோட்டா கொண்டு வரலாம்ல. தாரா அண்ணன் அங்கேருந்து பரோட்டா எடுக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னாரா என்ன? இல்லை, அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நான் சீக்கிரமாகவே தாரா விட பெரிய பணக்காரனாக மாறணும். தாரா 4 ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கானா, நான் 10 ரெஸ்டாரண்ட் திறக்கணும். கிராமத்தில் மட்டும் இல்லை, சிட்டிலையும் திறக்கணும். அப்புறம் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பரோட்டாவை சப்ளை பண்ணுவேன். மறுநாள் ஆகாஷ் தாரா கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, தாரா அண்ணன், நான் அந்த நதி பரோட்டாவில் ஒரு அணையை கட்டலான்னு இருக்கேன். நதி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா பரோட்டாவும் வீணாகுது. அதை சேகரிக்கிறது கஷ்டமாக இருக்கு. நான் அணையை கட்டி தண்ணியை நிறுத்திடுவேன். அப்புறம் நிறைய பரோட்டாக்களை ஒன்றா சேகரிப்பேன். அப்படி பண்ணுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நதியோட தண்ணி ஒரே இடத்துல இருந்தால் அது நல்லது கிடையாதுன்னு தான் தோணுது. அணை கட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அப்புறம் நீ எப்படி அணையை கட்டுவ? நான் தனியாகவே அந்த அணையை கட்டிடுவேன். ஆகாஷ் தாரா சொன்னதை எதையுமே கேட்கல. அவர் நதியில் ஒரு ஹெவியான டேமை கட்டினாரு. ஆகாஷ் பரோட்டாவை சேகரிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ஆகாஷ் நதியில இருந்து பரோட்டாவை எடுத்துட்டு இருந்த போது அங்க இருந்த டேம்ல அதிகமான தண்ணீர் சேர்ந்ததுனால டேம் உடைஞ்சிருச்சு. அப்புறம் ஆகாஷ் நதியில அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை பத்தின எந்த விவரமும் தெரியல. இதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கிடைச்சாலே அவன் சந்தோஷப்படணும். அதிகமா பேராசைப்பட்டோன்னா அது நல்லதுக்கு கிடையாது.